நம்ம இப்ப ஆனரப்பள்ளி வந்துட்டோம். பொள்ளாச்சில இருக்க வால்பாறை டிரைவ் பாருங்க. கண்டிப்பா வாங்க. மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம். கைஸ் இப்போ நம்ம வந்து அதரப்பள்ளி போகிற வழி எல்லாமே சுற்றிலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. செம்ம கிளைமேட்டாக இருக்குது இங்கே பார்க்குறக்கு, அப்படியே சில்னஸாக இருக்குது. ஸோ கேரளாக்குள்ளே வந்த உடனே மழை தான் எங்களை வெல்கம் பண்ணுச்சு அதரப்பள்ளியில். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. நம்ம மூடே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நீங்கள் வரும்போது காரில் வர மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. நார்மல் பைக்ஸில் கண்டிப்பாக தயவு செஞ்சு வராதிங்க, ஓகேங்களா? நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன. கைஸ் பயங்கரமாக பெண்டாக இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இங்கே கேப்ல தான் ஓட்டி வரணும். ஸோ ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை சீசன் போல் கேரளாக்குள்ளே நீங்கள் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். இப்போ நாங்கள் பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். அதரப்பள்ளி பக்கம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் டிஃபனுக்காக நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம், தோசை வாங்கியிருக்கோம். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை சாப்பிட்டு பயணத்தை தொடர போகிறோம். காய்ஸ் நாங்கள் அதரப்பள்ளி பக்கத்தில் வந்துவிட்டோம். சரி 11 மணி ஆச்சு, சாப்பிட்டு போகலான்ட்டு ஒரு லொக்கேஷனில் நிறுத்தியிருக்கோம். காய்ஸ் நீங்கள் அதரப்பள்ளி பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வர திங்ஸு அண்டு இந்த மாதிரி ஒரு கவர்லாம் வந்து நம்ம சேஃப்டியாக கீழே போடாமல் கொண்டு போய் நம்ம வெளியே போட்டுடலாம். இந்த மாதிரி இடத்த போட்டிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைஸ். ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 2 தோசை வாங்கிட்டு வந்தோம். பயங்கர பசி, பத்தலை. என்ன பண்ணுறது, மேலே போய் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு பிளான் இருக்கும். இங்கே அதரப்பள்ளி வர மாதிரி இருந்தால் முன்னாடியே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கேன். வேறு எங்கேயுமே ஹோட்டல் எதுவுமே இல்லை. நம்ம ஒரு வழியாக அதரப்பள்ளிக்கு ரீச் ஆகிட்டோம். இதான் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம ஒரு 1 ஹவராக ட்ராவல், பயங்கரமான ட்ராவல். அதுக்கப்புறம் தான் உள்ளே ரீச் ஆனோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock நம்ம இங்கேருந்து கிளம்புற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம 5 o'clock நம்ம வந்து வெளியே போய் ஆகணும். ஸோ இதே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. நம்ம உள்ளே போய் இப்போது என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க. நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன. நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன.